விசில் வந்ததும் குக்கரோட காணாமல் போகும். இட்லி தோசைக்கு மாற்றாக முற்றிலும் புதுசாக இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வலக்கரண்டியில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு 50 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்படியே வடிய விட்டுருங்க. தண்ணி ஒட்ட வடிஞ்சு வரும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை கூடவே அலசி வடிய விட்ட பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. இது மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப தான் நல்லா சுவையாக மணமாக இருக்கும். இப்போ இதில் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்குறதும் குக்கரை திறந்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து கரண்டியால் மஸ்டி விட்டுக்கங்க. மஸ்டி விட்டிங்கன்னா நல்லா குழைய இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. அது குட்டி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானது ஜீரகம், மிளகு கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே வாழை போட்டு மூடி வச்சுடுங்க. குக்கரோட வாழை போட்டு மூடி அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா இலை மணத்தோட தாளிப்பு சேர்த்த அந்த வாசனையோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா குழஞ்சி தலன்னு வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடும். சூப்பரான சுவையான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் காலை மாலை ஈஸியாக செஞ்சு அசத்துங்க.